பாருங்கள் அப்படியே நானும் ரொம்ப நேரம் பார்த்துருக்கேன். அப்படியே இந்த வாகனம் போய் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து எப்படியா ட்ராஃபிக் தாங்க இருக்குது. நூறுலையாக உள்ளுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்கேயோ பேசி எங்கேயோ முடிக்க பார்க்குறேன். ஸோ இந்த சனத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ரோட்டில். உண்மையிலே கடும் சாணங்க. உண்மையிலே மக்கள் கூட்டமே வந்து அன்னைக்கு இருந்துட்டு போயிதுக்கா நம்பார் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி வருமென்னு பாருங்க தானியப்பா. அழகா இருக்கு. அப்படியே பார்த்தோன்னே இந்த இடத்த அப்படியே டைம் சரியாக வந்து இப்போ ஒரு மார்னிங் 5 மணி இருக்கும். இப்போ வந்து எங்கே போகிறோம் பார்த்தா நூறுலியாக போகிறோம். ஸோ நம்ம மான்ஸ்டர் இங்கே மூடி வச்சுருக்கேன். எல்லோரும் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கானுங்க பசங்க எல்லாம். அதால் கொஞ்சம் சத்தமாக பேச முடியல. பட் இங்கே இருந்து பைக் எடுத்துகிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ளாக் பண்ணுறேன். ஒரு ஃபுல் சர்வீஸ் போட்டு வந்து அப்படியே இங்கே வச்ச மாதிரி இருக்குங்க. இப்போ தான் வெளியில் எடுக்க போகிறது ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் பேசுகிற அப்படி எங்கேருந்து மெதுவாக போயிடுவாங்க சத்தம் இல்லாமல். ஸோ எப்படியோ பைக் எடுத்து வந்தேங்க. சரியாக மார்னிங் ஒரு 6 மணி 5:30க்குள்ளே சரியாகுது. வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படியே சூரியன் மேலே வந்துருக்குதுங்க அழகா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டாகவே நூறுலியாவுக்கு தாங்க போகிறோம். நூறுலியா பக்கம் செம்ம மழை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு தெரியல, இங்கே இப்போ இருக்கிற நேச்சுரல் எப்படின்னு தெரியல. பட் இந்த மார்னிங் டைம்லேயே இந்த பைக் ரைடெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஸோ நம்ம மான்ஸ்டர் எடுக்கும்போது எங்களுக்கு நிறைய ரைடெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் கொஞ்சம் நமக்கு எல்லாமே சரியாக வந்துட்டு இருக்குது. ஸோ நூறுலியாவுக்கு வந்து போகிற ரொம்ப நாள் கனவு தாங்க. ஸோ பெட்ரோல் இல்லைங்க, பெட்ரோல் அடிக்கணும் எங்கேயாச்சும் நிப்பாட்டி மான்ஸ்டருக்கு ஃபுல் டைம் பெட்ரோல் சரியாக அடிச்சுட்டு போனால் தாங்க சரியாக. அங்கே பாருங்கள், அந்த சூரிய வெளிச்சம் வந்து முன்னுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி செம்ம தானேங்க. இப்படியான வியூவை நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டாகவே இதெல்லாம் பார்த்துடலாங்க. ஸோ இப்படியான இடங்கள், அதாவது நீர்வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் வந்து மறைகிறது கடல் பக்கம், வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிறது வந்து கடல் பக்கம். ஸோ அதாலே இந்த இப்படியான வியூகளை நமக்கு பார்க்கல. அது பட் அந்த வெளிச்சத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஸோ இங்கேருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். ஒரு 2000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடித்தேன். ஃபுல் டேங்க் இல்லாட்டி ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் நமக்கு சரியாக செட் ஆகும். ஏற்கனவே நம்ம மான்ஸ்டரில் 2 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சரியாக இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 174 கிலோமீட்டர் போகணும். நமக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று கேகாலையால் போகிறது, இன்னொன்று வந்து ஹெட்டன் அந்த ரோட்டால் வந்து போகிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டன் ரோட்டால் அங்கே போகிறேன்னு சொன்னால் அந்த இடங்களில் வந்து வியூ வந்து அழகாக இருக்குது. நம்ம கேகாலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, பட் எடிட் பண்ணலாம். கேகாலைக்கு நான் மேய்க்கிற ஒருத்தர் போயிட்டு வந்து அந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணி போடலை. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நிறைய வீடியோ இருக்குது. ஸோ நூறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 அப்படி நான் போட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படி வீடியோ வருது அப்படி நான் போட்டுருக்கிறேன். நம்ம மான்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வீஸ் போடும்போது அந்த முன்னுக்குள்ளே கண்ணாடியை கொஞ்சம் இறுக்கி விடுங்கன்னு சொன்னால், இருக்கேன்னா நம்ம தமிழில் வந்து அதை போட்டுறதுக்கு வந்து இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு விளங்குவான்னு தெரிலங்க. ஸோ அதை கொஞ்சம் இருக்குங்கன்னு சொன்னால் இருக்கலைங்க. சரி, அங்கே பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு அப்படியே போயிட்டு போன மாதிரி இருக்குது. மார்னிங் சிலோன் ஃபேமிலிஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுலியா ரிப்ளை இருக்கும். அதாவது வந்து நீர்குளம்லேருந்து நூறுலியா போய் ரிப்ளை இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதுக்கு முதல் நிறைய வீடியோ எடுக்கப்பட்டேன், எல்லாமே எடிட் பண்ணலாங்க. போடல எடிட் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம போகிறது வேலை அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த டைமில் கிடைக்கிற டைமில் எப்படியான சின்ன ட்ரிப்புகளை போட்டு நம்ம சேனலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம வேலையாக இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியலைங்க. நூறுலியாவுக்கும் நீர்குளம்புக்கும் இடையில் ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டர் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் முன்னுக்கு. இந்த அழகான லொக்கேஷனில் இருந்து உங்களை எப்படியோ இந்த நம்ம இப்படியே நூறுலியா ரிப்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய ஒரு 3 பார்ட் நான் இப்போ வந்து இது வந்து எபிசோட் 3 இல்லாட்டி எபிசோட் 4 இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு நூறுலியாவில் போயிட்டு நம்ம ஹோட்டல் பிளேஸ் நிறைய ஒரு 4-5 இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு சின்னதாக ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணிட்டாலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பண்ணிருக்கேன். அது மாதிரி நம்ம சிலோன் ஃபேமிலி நிறைய வச்சுருந்தீங்க. அனைத்து ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம சொல்லுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோவில் அவங்க அப்பப்போ டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இருக்கிற இடத்த அப்படியே இந்த லொக்கேஷனை பார்த்துருவோம். அவ்வளோ அழகான லொக்கேஷனுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு முதல்ல அந்த உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த போலீஸ் கேஸில் கொஞ்சம் மாட்டுப்பட்டு நிறைய பிரச்சனையில் கொஞ்சம் வந்து, ஸோ அதுலேயும் நிறைய பிரச்சனை கமெண்ட்டுக்குமே எல்லாம் கமெண்ட் வந்துச்சாங்க. அந்த ஃபுல் பேஸ் ஹெல்மெட் போடக்கூடாது, அது இது அந்த ஃபுல் பேஸ் ஹெல்மெட் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லி. அது ஃபுல்லாக வந்து ஒரு கோல்டு கலரில் இருந்துச்சு. பட் அது வந்து வரும்போதே அது தடை செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளும் வாங்க மாட்டோம், நமக்கு வாங்குறதுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி வாங்கி போட்டதுக்கப்புறம் அது போடக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக சொல்லுங்கள். ஒரு பைக்கை வாங்கி ஓடி அதெல்லாம் புரியாதுங்க. ஸோ சரி, நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போயிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த லொக்கேஷனை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது லொக்கேஷன். பட் எனக்கு எந்த இடம் சரியாக தெரியலைங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. எனக்கு லொக்கேஷன் பார்த்து தான் போயிட்டுருக்கேன்.
மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கடையில் நிப்பாடி அப்படியே இடியப்பம் ஒரு இறைச்சி அதாவது பருப்பு சம்பல் அப்படி சாப்பிட்டு அந்த பக்கம் அழகான ஒரு அருவி ஒன்று ஓடுதுங்க. அந்த அருவிக்கு போகிறதுலேயும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. ஸோ சாப்பிட முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறலியாக பக்கத்தில் வந்துட்டாங்க. நூறலியாக பக்கத்தில் வந்து அப்படியே இந்த தலவாக்கலைன்ற ஊரா, எனக்கு அந்த ஊரில் பேர்லாம் சரியாக தெரியாதுங்க. பட் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இப்படியான இடங்களை பார்க்கும்போது அப்படியே இந்த கேமரா ஆன் பண்ணிடுவேன். அவ்வளோ அழகாக அதாவது அந்த வாய் வந்து அப்படி ஒரு பக்கம் தடுமாட்டு என்னோட நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை அந்த அப்படியான இலைகள்லாம் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ தான் பெஸ்ட் தரம் பார்க்குறேன். ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க எனக்கு இதெல்லாம். இந்த ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த உங்களுக்கு ரோடில் பார்க்கும்போது நம்ம வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாமே மட்டைக்கிழப்பு பக்கம் அதாவது இந்த அம்பாறை அந்த பக்கம் தான் ஃபுல்லாக வீடியோலாம் போடுவோம். இது கொஞ்சம் புதுவிதமான வீடியோ இருக்குங்க. உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன். என்ன நமக்கு கொஞ்சம் போக குளிர்த்தாங்க கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த நுரலியா பக்கம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லு மலர்ன்ற ஒரு மலர் உள்ளதை வந்து குறிஞ்சி பூ வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ டிக்டாக் ஓப்பன் பண்ணால் தான் வருது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் அதான் வருது, யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட அதை தான் அங்கே வந்துருக்கு. ஸோ அதையும் நம்ம எப்படியாச்சும் போய் பார்த்துருவோம். இன்றைக்கி எப்படியாச்சும் போய் பார்த்துருவோம். நம்ம அவங்க பாருங்கள் அந்த செம்ம மழை பெஞ்சிருக்கோம். அவ்வளோ அழகான லொக்கேஷனுங்க பார்க்கும்போது. நமக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு முன்னுக்கே பாருங்க நிறைய டிராஃபிக், அதாவது வாகனம் வந்து அப்படியே ஒரு இடத்துல நிற்கிதுங்க. ஏதோ ஸ்டெக் ஆகி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரம் பட்டாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே போதான் கிட்ட போய் தான் பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நுவரெலியா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அது நுவரெலியா அந்த நம்ம ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படியான டிராஃபிக்காக தான் இருக்குது. அவ்வளோ பேர் நுவரெலியா பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸுங்க நுவரெலியா பக்கம் எல்லாம். நம்ம மான்சர் வந்து கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கூட இருக்கும். நிறைய பேர் வந்து கப்பல்ஸ் தாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அழகான இடம் தான். பட் இந்த இடத்துல எது என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. முன்னுக்கு அப்படியே நானும் போயிட்டுருக்கேன். ஒரு வாகனமாக ஸ்டெக் ஆகிட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் எங்கேயாச்சும் டிராஃபிக் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் நாளைக்கு தீபாவளிங்க மறந்தே போச்சுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம் வேறு, நம்ம வேறு இன்றைக்கி நுவரெலியா போட்டுருக்கோம். ஸோ உண்மையிலே வந்து தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நுவரெலியாவில் தாங்க இருப்போம். நீங்கள் பாருங்கள் அப்படியே நானும் ரொம்ப நேரம் பார்த்துருக்கேன். அப்படியே இந்த வாகனம் போய் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இப்படியான டிராஃபிக் தாங்க இருக்குது. நுவரெலியா உள்ளுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான அந்த அதாவது நீங்கள் அதை என்னென்னு சொன்னால் செம்ம சனம் போயிட்டுருக்கு. அதாவது வந்து இலங்கையிலேருந்து எல்லா இடங்கள்ல இருந்து அந்த குறிஞ்சி பூ பார்க்குறதுக்கு நெல்லுமலர் அப்படியான நெல்லுமலர்னு சிங்களத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஸோ தமிழில் வந்து குறிஞ்சி பூ தான். உண்மையிலே இந்த இடம் வந்து உண்மையிலே அழகாக இருக்குது. எனக்கு நுவரெலியா நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நுவரெலியா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் மாதிரி தான். நான் அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த தேயிலை தோட்டங்கள் அந்த டிக்டாக் அந்த ஃபேஸ்புக் யூடியூப்லாம் பார்த்துருப்பேன். ஸோ நேரடியாக கொஞ்சம் பார்க்க போகிறோம் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் நம்ம மான்ஸ்டரில் ஏதோ ஒரு சத்தம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஐயோ வர டிராஃபிக் கூடிட்டே இருக்குது. போகவே முடியல. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுருக்கும் ஒரு 10-15 நிமிஷமாக. பாருங்க நான் ரோட்டில் பைக்கை போட்டு நிற்காரு நம்ம தலை. எவ்வளோ தைரியம் பாருங்கள். ஃபுல்லாக முன்னுக்கு போலீஸ் நிற்காங்க. தாங்க மெயின் பிரச்சனை. முன்னுக்கு போனோம்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிருப்பேன். அப்படியே நான் இந்த இடத்துல ஸ்டெப் பண்ணிட்டு நிற்கிறேன். R15 வந்து ரைடுக்கு நல்லது தான். அதாவது நம்ம மான்ஸ்டர் வந்து ரைடுக்கு நல்லது தான். பட் கொஞ்சம் இடுப்பு வலி தான் கொஞ்சம் கூட இருக்கும். இடுப்பு முதுகு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. என்னாலும் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலவாக்கலை டவுனில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருங்க. நான் தீபாவளிக்கு தான் இவ்வளோ பேர் ஏதாச்சும் உடுப்பு வாங்குறது தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் தீபாவளியை கொண்டாடுறது கொஞ்சம் பெருசாக கொண்டாடுவாங்க. நம்ம கொண்டாடுறதை விட இந்த மலையக பக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே நல்ல ஒரு அது. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி கொண்டாடுவாங்க. பட் நம்ம இலங்கையில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியை பெருசாக கொண்டாட மாட்டாங்க. பட் தீபாவளின்றது வந்து மலையை உண்மையிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சித்திரை தான் பெருசாக ஒரு நமக்கு புது வருஷம் மாதிரியே கொண்டாடுவோம். என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான். நாங்கள் இல்லை எங்கள் ஃபேமிலியிலே உண்மையிலே அப்படி தான். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கேன். எங்கேயோ பேசி எங்கேயோ முடிக்க பார்க்குறேன். ஸோ இந்த சனத்தில் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க சார் ரோட்டில். உண்மையிலே கடும் சனங்க. உண்மையிலே மக்கள் கூட்டமே வந்து நான் நினைக்கிறேன் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ சனம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும். எனக்கு நான் நினைக்கிறேன் கோப்ரோ கேமராவில் சரியாக எல்லாம் கவர் ஆகும்ண்டு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க. இது வந்து ஹெட்டனா இல்லை தலவாக்கலை எனக்கு தெரியல. பட் நான் நினைக்கிறேன் தலவாக்கலை டவுன் வந்து நினைக்கிறேன். இவ்வளோ நான் முன்னுக்கு ஒரு பாட்டு ஒரு போட் ஒன்று போட்டுருந்துச்சு தலவாக்கலை டவுன்னு சொல்லி தான். பட்டு செம்ம ஏரியா அங்கே செம்ம டிராஃபிக். இதுக்குள்ளே போகவே இல்லை. அவ்வளோ உங்களுக்கு பார்க்கும்போது விளங்க நினைக்கிறேன் சரியா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவுக்கு ட்ரிப் போகிறவங்க, அதாவது வந்து இலங்கையில் புது பைக்கெல்லாம் வந்து ப்ரோ பார்த்தீங்க எல்லாமே நிறைய 180% புது பைக் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க. அப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லாம் கப்பல்ஸாக, அதாவது 2 பேர் டபுளாக போகிறாங்க, அப்படி ஒரு ஆளாக போகிறாங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நுவரெலியாவுக்கு தான் ட்ரிப் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கம் நான் வந்தது நீங்கள் அந்த வரும்போதே பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. உண்மையிலே நுவரெலியா பக்கம் போகிறதா இருந்தால் நவம்பர் டிசம்பர் அந்த அக்டோபர், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதத்தில் போனால் தான் இப்படியான அந்த அழகான வியூ, இப்படியான சனமதம் அந்த புது வருஷ காலங்களில் போனால் இப்படி அழகான இடங்களை பார்த்து அழகான வியூஸ் பாருங்கள்.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே அப்படி எனக்கு பைக்கை ஓடிட்டு இருக்கும் போது எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு ஆசையாகவே இருக்குங்க இதே ஸ்பீட்டில் போகிறதுக்கு. என்ன ஒரே ஒரு பயம்தான், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம போலீஸ் நின்னாலும் நம்ம மான்ஸ்டரை பார்த்த உடனே நிப்பாட்டிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு மெயின் பிரச்சனை. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டுருக்குது. பட் இப்படியே நல்லாவே போயிருமேன்னு இறைவனை வேண்டிக்கிறேங்க. ஸோ முன்னிக்கே போலீஸ் இருக்காங்க, இப்படியே நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நினச்ச மாதிரியே நிப்பாட்டிட்டாங்க. பட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, போயிட்டு பார்ப்பேங்க என்ன சொல்கிறாருன்னு தெரில. ரொம்ப நேரமாக நம்ம R15 பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, நிப்பாட்டேன் பார்ப்பேன். போயிருக்கா அம்பார் போய் மறுபடியா ఇక్కడ నంబర్ ప్లేట్ గానే వాళ్ళది అదే నూతి బైక్ అడికింగ్ వస్తే కోమత తామ ఆవనే బడి నంబర్ ప్లేట్ అడికింగ్ అదే నంబర్ ప్లేట్ నవల కానీ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஹெட்டனை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது செம்ம அழகான லொக்கேஷன் உண்டுங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு அடுத்துங்க இப்போ இங்கே நிப்பாடி அந்த லொக்கேஷனுக்கு முன்னுக்கு 2 அப்படியே பார்த்துட்ருங்க. அப்படி இந்த பக்கம் பெக் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. இந்த வியூவை பாருங்கள், ஒரு அழகான வியூன்னு சொல்லி தலவாக்கலையிலே ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சின்றது தான். பட் இதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடமுமே இல்லைங்க. பட் நம்ம இங்கே இருந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இருக்கும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின் எல்லாம் போகிற மாதிரி இடம்லாம் இருக்குங்க. பட் எனக்கு இந்த வீடியோவில் காட்டில் செம்ம கவலையாக தான் இருக்குது. பட் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நீர்வீழ்ச்சியை பாருங்கள், அப்படி இதே மழை டைமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி வருமென்னு பாருங்கள் தானே. எப்பா இவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தோன்னே இந்த இடத்த அப்படியே நிப்பாட்டி ஒரு சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு தாங்க போகிறேன். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 கிலோமீட்டருக்கு நம்ம அதாவது வந்து ரூம் புக் பண்ணிடும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே ஹோட்டல் பிளேஸ் வந்து நிறைய இடங்களை பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோவில் இருங்க. ஸோ நம்ம மான்ஸ்டரை ஃபுல்லாக இங்கே பெக் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி நிற்குதான்னு. ஸோ மான்ஸ்டரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருக்குங்க. அதாவது இன்ஜினில் சின்ன சின்ன சத்தம் வருது. ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். சரிங்க, அப்படியே வீடியோவில் இருங்க. நான் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன்.